அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உபவாச நேரத்தில் இவட்டுமாக நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபித்தோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசித்து அதை தியானித்து ஜெபித்து முடிக்க போகிறோம். வாசிங்க எஸ்ராவின் புஸ்தகம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். அல்லேலூயா. உபவாச ஜெபத்தினுடைய காரணம், எதற்காக நாம் உபவாசிக்கணும் அப்படிங்கிற காரணத்தை இந்த இடத்துல எஸ்ரா சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும், முதல்ல யாருக்காக? நமக்காக, உபவாசிக்கிற நபருக்காக, எங்களுக்காக, எனக்காக, பால்நேசனுக்காக, உங்களுக்காக, உங்களுடைய சொந்த ஆத்மாவுக்காக, எங்களுக்காகவும், அடுத்து எங்கள் பிள்ளைகளுக்காகவும், முதல் அடுத்து என்னது? அடுத்து நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகளுக்காகவும், அடுத்து எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். பின்னட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட், உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை எஸ்ரா அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு சொல்கிறார். இது எந்த பின்னணியில் இருக்குது? அர்தஷஷ்டா ராஜாவினுடைய காலத்தில் எஸ்ரா ராஜாவுடைய அனுமதி பெற்று அவன் என்ன பண்ணுறான்? எருசலேமுக்கு வருகிறான். எருசலேமுக்கு வரும்போது அநேக பொருட்கள், தங்கம், வெள்ளி, ஏராளமான கர்த்தருடைய ஆலயத்தினுடைய பணிமுட்டுகள் எல்லாவற்றையும் கொடுத்து ராஜா எஸ்ராவை அனுப்புகிறான். அப்போ அவங்க அந்த பாதையில் வந்து கொண்டு இருக்கும்போது இடையில என்ன பண்ணலாம்? ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி எஸ்ரா உள்ளத்தில் ஏவப்படுகிறான். அதைத்தான் நாம் இன்னைக்கு மைய பொருளாக பார்க்க போகிறோம். இங்கே நான் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு வசனத்துடைய ஆரம்பத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த வசனத்துடைய ஆரம்பம் என்ன? அப்பொழுது, அப்பொழுது, that time. அப்ப எப்பொழுது உபவாசத்தை செய்யணும் அப்படின்ற தீர்மானம் உண்டாயிடுச்சு. எப்போ உபவாசிக்கணும், எந்த சூழ்நிலையில நம்ம உபவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, எப்போ அவங்க ஃபாஸ்டிங் ப்ரேயரை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, மனசுல தீர்மானம் பண்ணிட்டாங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும் அப்படின்னு. ஆனால் எப்போ அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சுற்றி பார்க்குறாங்க, ஒரு டீமை காணோம். ஒரு முக்கியமான குழு, ஒரு முக்கியமான டீமை காணோம். அவங்க வந்தால் தான் ஃபாஸ்டிங் ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ண முடியும். அல்லேலூயா. 9:15 ஆயிடுச்சு, நகோமி சிஸ்டர் வரல. ஜெபம் பண்ணக்கூடிய ஆள் ஒரு ஆள் அவங்க தான். அவங்க வந்தால் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொல்லி அப்படியே மெதுவாக என்ன பண்ணுறோம்? நேரத்தை இழுத்துக்கிட்டு இருக்கிறோம். பிரசங்க யார் வரலன்னா வொர்ஷிப் நேரம் இழுத்துக்கிட்டே போகும். சில சபையில் நான் போகிற இடத்துல கூட அப்படிதான். லேட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? வொர்ஷிப் அப்படியே இழுத்துக்கிட்டே போவாங்க. அப்போ அகாவா நதி அண்டையிலே உபவாசித்து ஜெபிக்கணும் அப்படின்னு எஸ்ராவுடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதற்கு ஆயத்தம் பண்ணும் பொழுது, அதற்கென்று ஏற்பாடுகளை செய்யும் பொழுது முக்கியமான ஒரு டீம் இல்லை. அவங்க வந்தாதான் உபவாசத்தை ஸ்டார்ட் பண்ணணும். அது யாரு? வாசிங்க 15வது வசனத்தை வாசிங்க. இவர்களை நான் அகாவுக்கு ஓடுகிற நதி அண்டையிலே கூட்டிக் கொண்டு போனேன். அங்கே 3 நாள் தங்கி இருந்தோம். நான் ஜனங்களையும் ஆசாரியரையும் பார்வையிடும் போது லேவியின் புத்திரரில் ஒருவரையும் அங்கே காணவில்லை. லேவியின் புத்திரரில் ஒருவரையும் அங்கே காணவில்லை. லேவியர்கள் அவங்க கூட இல்லை. எல்லாரும் வராங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. 3 நாள் அங்க தங்கி இருக்கிறாங்க. அகாவா நதி அண்டையில 3 நாள் தங்கி இருக்கிறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. பெரிய நீண்ட பிரயாணம். பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு வராங்க. மிகப்பெரிய பட்டாளத்தோடு வராங்க. ஆடு மாடுகளோடு எல்லாம் குடும்பமா வராங்க. சிறையிருப்புல இருந்து அவங்க மீண்டு சொந்த பூமிக்கு வந்து கொண்டு இருக்கிறாங்க. எஸ்ரா தலைமையில் வந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அகாவா நதி அண்டையிலே அவர்களை நான் ஓட்டி கொண்டு போகல, பாருங்க, மந்தை மாதிரி அவர்களை கூட்டி கொண்டு போனேன். அப்போ அவங்கள ஒரு மந்தையை போல என்ன பண்றார்? எஸ்ரா நடத்தி கொண்டு வருகிறார். 3 நாள் அங்கே தங்கி இருந்தோம். நான் ஜனங்களையும் ஆசாரியரையும் பார்வையிடும் பொழுது, அப்படியே சுத்தி வரார். கேம்ப் போட்டிருக்கிறாங்க, அங்கங்க கூடாரம் போட்டு எல்லாம் உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு அந்த
பிரயாண களைப்புல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவருடைய பார்வை எல்லாம் எங்க? ஒரு லேவி இருக்கிறானா, ஏதாவது ஒரு கூடாரத்தில் ஒரு லேவியன் இருக்கிறானா, தேடி 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 பார்க்கிறார். அவருக்கு ரெஸ்ட் இல்லை. அவருடைய நோக்கம், அவருடைய ப்ரொஜெக்ஷன்லாம் வேற. அல்லேலூயா. எல்லா கூடாரத்திலையும் போய் பார்க்கிறாரு, லேவியன் ஒருவன் கூட அங்க இல்லை. அது ஆச்சரியமா இருக்கிறது. நாம் போய் இறங்க வேண்டிய வேலை யாரை வச்சு ஆரம்பிக்கணும்? லேவியனை வச்சு தான் ஆரம்பிக்கணும். லேவியன் முன்னாடி போனாதான் வேலையே நடக்கும். கர்த்தரை துதிக்கிற கூட்டம், கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டம், கர்த்தருடைய பணிமுட்டுகளை சுமக்கிற கூட்டம். அல்லேலூயா. ஆசாரியர்கள் ஆராதனைக்கு ஆயத்தம் பண்ணக்கூடியவர்கள், லேவியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்த அந்த பாத்திரங்களையும் பரிசுத்த பணிமுட்டுகளையும் தொடக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள். மற்ற கோத்தரத்தார் யாரும் அதை தொட முடியாது. அந்த கூடாரத்தை தொட முடியாது, அந்த கொம்பை தொட முடியாது, அந்த பாத்திரத்தை தொட முடியாது, பலிபீடத்தினுடைய பொருட்களை தொட முடியாது. லேவியன் இல்லை அப்படின்னா ஆலயத்தினுடைய வேலை என்ன ஆயிரும்? ஸ்தம்பித்து போய்விடும். அடுத்த கட்டத்துக்கு போகாது, அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகாது. அப்ப லேவி புத்திரரை தேடி பார்க்கும் பொழுது அங்கே ஒருவரையும் காணவில்லை. அப்போ அடுத்த வசனங்கள்லாம் வாசிக்கும் போது சில பேரை அழைத்து, நீங்க என்ன பண்ணுங்க, லேவியர்களை தேடி பிடித்து கொண்டு வாங்க. எங்க போனாங்கன்னே தெரியல. பாருங்க 19வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, மெராரியின் புத்திரரில் அஷபியாவும் அவனோட எஷாயாவும் அவன் சகோதரரும் அவரில் குமாரருமான 20 பேரையும் தாவீதும் பிரபுக்களும் லேவியருக்கு பணிவிடைக்காரராக வைத்த நிதினிமியரில் 220 பேரையும் எங்களிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாருடைய பெயர்களும் குறிக்கப்பட்டன. அப்பொழுது லேவியர்கள் கேம்புக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் உபவாச கூட்டத்தை ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, லேவியருடைய பங்கு எவ்வளவு முக்கியம். அப்ப இன்னைக்கு நம்முடைய நடப்பு காலத்துல இந்த யதார்த்தமான இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் லேவியர்கள் யாரு? நீங்களும் நானும். அல்லேலூயா. லேவியர்களாக, ஆசாரியர்களாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். உபவாச கூட்டத்திற்கு ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்ற எல்லா ஆத்துமாக்களும் கண்டிப்பா வரணும். அல்லேலூயா. ஒரு சில பலவீனத்தின் நிமித்தமா ஒரு சில குடும்பங்கள் இன்னைக்கு வரல. அப்ப உபவாச கூட்டத்திற்கு லேவியர்கள் கண்டிப்பா இருக்கணும். சபையினுடைய முக்கியமான தூண்களை யாரு? லேவியர்கள் தான். சபையின் மூப்பர்கள் யாரு? ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு அபிஷேகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் லேவியர்களாக, ஆசாரியர்களாக ஆண்டவர் முன்குறிக்கிறார். பிரைஸ் எல்லாம். அப்போ அவங்க உபவாசத்துல கலந்து கொண்டா தான் சபை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போக முடியும். இந்த 3 நாள் தங்கி இருந்து அதுக்கப்புறம் உபவாசிக்கிற காரியம், அவங்க எதுக்காக உபவாசிக்கிறாங்க? பொருள்களுக்காக. அங்க பாருங்க, எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்களுடைய பொருள்கள். ஏன்னா இவங்களை நம்பி அர்த்தசிஷ்ட ராஜா நிறைய பொருளை கொடுத்துருக்கிறான். கிளம்பி போகும்போது எல்லா பிரபுக்களும், பாபிலோன்ல இருக்கிற எல்லா பிரபுக்களும் எல்லா அமைச்சர்களும் சொந்த பணத்திலிருந்து கொடுத்துருக்கிறாங்க எஸ்ராவுக்கு. அரசாங்கத்திலிருந்து ஒரு பங்கு, ஒவ்வொருவரும் தனித்தனியாக, ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியாக காணிக்கையை என்ன பண்ணியிருக்கிறாங்க? எஸ்ராவுடைய கையில கொடுத்துருக்குறாங்க. எஸ்ராவுக்கு ஒரு பயம், எல்லாத்தையும் கொடுத்தாங்க. இதனுடைய பாதுகாப்புக்கு சில ராணுவ வீரர்களையும் ராஜாவுடைய கையில நான் கேட்டு வாங்கியிருக்கலாமே, மறந்துட்டேனே, நான் எப்படி ராஜாட்ட கேட்கறது அப்படின்னு நினைக்கிறான். ஆண்டவர் என்ன பண்றாரு? உன் பொருளுக்காக நீ ஜெபம் பண்ணுப்பா. நீ பாபிலோன்ல இருந்து கொண்டு போன ஒரு குண்டுமணி தங்கம் கூட தொலைஞ்சு போகாது, ஒருத்தனும் திருட மாட்டான். கொள்ளையாவது, திருடனாவது, மிருகமாவது, இயற்கையாவது, செயற்கையாவது உன்னை ஒன்றுமே அணுகாது என்று சொல்லி பாருங்க, ராஜாவினிடத்தில் நான் கேட்க ஆவலா இருந்தேன், ஆனால் கேட்கவில்லை. கர்த்தரோ எங்களை சுகமாக, பத்திரமாக, சமாதானமாக, பாதுகாப்பாக எருசலேமுக்கு கொண்டு வந்து சேர்த்தார் அப்படின்னு கடைசியில சாட்சி கொடுக்கிறான். அல்லேலூயா. அதே போல நம்முடைய வாழ்க்கை பிரயாணமும். அவங்க பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு போறாங்க. இந்த உலகம் ஒரு பாபிலோன். அல்லேலூயா. இந்த உலகம் ஒரு பாபிலோன் பட்டணம். இந்த பாபிலோன்ல இருந்து பரம எருசலேமுக்கு நாம என்ன பண்றோம்? பிரயாணமாக போய் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த பிரயாணத்துல கொஞ்சம் நிக்கணும். ஸ்டே, போய்கிட்டே இருக்கிறோம், ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் நின்று நிதானித்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய இடம்தான் உபவாச ஜெபம். இன்னைக்கு பாருங்க, உபவாச ஜெபத்தில் அப்படிதான் ஆண்டவர் நம்மை நடத்தினார்.
பொதுவா நிறைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நம்மை நாமே நிதானித்து அறிந்து இருந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்ப அந்த 3 நாள் உபவாசத்துல அவர்கள் என்ன பண்றாங்க? தங்களை தாழ்த்துகிறதற்கும், முதல் காரியம் என்ன? தங்களை தாழ்த்துகிறதற்கும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்களுடைய பொருள்கள் எல்லாமே முக்கியம். அப்ப நம்முடைய சபைக்கு கொடுத்த பிள்ளைகள் யாரு? தேடணும். புதிய ஆத்துமாக்கள் யாரு? உபவாச ஜெபத்துல மையமான கருத்து என்ன? சபையினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி. எங்கள் பிள்ளைகள், ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க? இந்த சபைக்கு நீங்கள் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகள் எங்க, எந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க? அவங்க பிரத்யட்சமா பிசிக்கலா நம்ம பக்கத்துல உட்காராட்டினாலும் நம்ம மடியில இருப்பதை போல, நம்முடைய கருவில, நம்முடைய கர்ப்பப்பையில இருப்பதை போல சுமக்கணும், இருதயத்திலே சுமக்கணும். அல்லேலூயா. பாஸ்டர் தான் ஆத்தும ஆதாயம் பண்ணணும்னு கிடையாது. விசுவாசிகள் எல்லாருக்கும் அந்த பாரம் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சபையினுடைய பிள்ளைகள் எங்க, எந்த தெருவில் இருக்கிறாங்க, எந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க, அவங்க பெயர்கள் என்ன, அவங்க எந்த நிலைமையில இருக்கிறாங்க, அவங்களுடைய தேவை என்ன, எங்களுக்கு காண்பீங்க, எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. நாங்கள் சமாதானத்தோடு ஒரு பெரிய கூட்டமாக நாங்கள் பரம எருசலேமிலே போய் சேர வேண்டும். அல்லேலூயா. எங்கள் ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக ஆண்டவரே, இதோ நீரும் நீர் கொடுத்த பிள்ளைகளும் நீர் கொடுத்த ஆத்துமாக்களும் என்று சொல்லி அவருக்கு ஆத்துமாக்களை காணிக்கையாக அவருடைய பாதத்திலே நாம் வைக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப லேவியருடைய குணம் நமக்கு வரணும். லேவியர்கள் அங்க இல்லை, அதனால ஃபாஸ்டிங் பிரேயர் ஆரம்பிக்க முடியல. அப்ப அது எதற்கு ஒப்பனையாக இருக்குன்னா, லேவிக்குரிய குணம். லேவிதான் பரிசுத்த பணிமுட்டுகளை தொடக்கூடிய அதிகாரம் பெற்றவன். அவனுக்கு தான் அந்த உரிமை இருக்கு. அந்த உடன்படிக்கை பெட்டி கொஞ்சம் அந்த மாட்டு மேல உட்கார்ந்து அசைஞ்ச உடனே ஊசா போய் தொட்டான். அவனுடைய கை ரேகை, அதனுடைய விரல், அந்த ரேகை அதுல பட்டவனே கர்த்தரவனை அடித்து போட்டான். அல்லேலூயா. ஏன்னா அவன் லேவி இல்ல, லேவி கிடையாது, அவன் சாதாரணவன். அந்த அளவுக்கு பயங்கரமான அந்த உடன்படிக்கை பெட்டி தான் இன்னைக்கு புதிய உடன்படிக்கையின் சபையாக நம்ம மத்தியில் ஆண்டவர் இருக்கிறார். அப்ப அதை காட்டிலும் நாம் பரிசுத்தமா இருக்கணும். அப்ப அந்த பலிபீடத்தை நெருங்குவதற்கு முடியாத காரியம் அன்னைக்கு. ஆனால் இன்றைக்கு தைரியமாக கிருபாசன தண்டைக்கு சகாயம் செய்யக்கூடிய அந்த கிருபாசன தண்டைக்கு நாம் நெருங்க முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பலிபீடத்திலே சிந்தப்பட்டிருக்கிறது. அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டபடினாலே தைரியமாக நாம் பலிபீடத்தை நெருங்கலாம். அல்லேலூயா. ஆனாலும் தகுதியோடு, பயத்தோடு, பரிசுத்தத்தோடு, தெய்வ சிந்தையோடு நாம் நெருங்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப லேவியனுக்குரிய எல்லா பங்கும் நமக்கு இருக்க வேண்டும். குணாதேசி, நான் கர்த்தருடைய ஆலயத்தை நான் நெருங்குகிறேன், எனக்கு ஒரு முக்கியமான ஸ்தானம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த வெளி பிரகாரத்தை நான் தான் நெருங்க முடியும், உள் பிரகாரத்தை ஆசாரியன் போக முடியும், பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். அல்லேலூயா. அப்ப அந்த லேவியனுக்குரிய குணம் எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஆலயத்தில் ஒரு பாய் விரிக்கிறது, ஒரு சேர் போடுறது, ஆலயத்தை கூட்டி விடுறது, எல்லாமே ஆலயத்தினுடைய வேலைகள், லேவியினுடைய வேலைகள். அல்லேலூயா. பாய் விரிக்கும் போதே ஆண்டவரே, இந்த பாயில யார் வந்து உட்கார், நான் சேர் போடும்போது அப்படி தான் போடுவேன், இந்த சேர்ல யார் உட்கார போறாங்க. கம்பத்தில் ஒரு போனோம்ல, தேனி தாண்டி ஒரு கன்வென்ஷனுக்கு போனோம் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில். கிட்டத்தட்ட 300 சேர் ஒரே ஆள் நானே எடுத்து போட்டேன். மழை பெஞ்சு அப்போ தான் நின்றுச்சு. ஓப்பன் மீட்டிங், எங்கள் பாஸ்டர் தான் பிரசங்கியா. ஒவ்வொரு சேரையும் என்னுடைய கர்ச்சீஃபை எடுத்து, முகம் துடைக்கிற கர்ச்சீஃபை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி தொடச்சி போட்டேன். அல்லேலூயா. இதில் உட்கார்றதுக்கு ஆத்மாவை கொடுங்க ஆண்டவரே, இதுக்கு உட்கார்றதுக்கு ஆத்மாவை கொடுங்க ஆண்டவர். ஒரு சிலர்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆரம்ப காலத்தில் சில வாலிபர்கள், சபையின் மூப்பர்கள் முழங்கால் போட்டே சபையில் அப்படியே சுற்றி வருவாங்களாம். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். முழங்கால் போட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல ஆள் உட்காரணும், இங்கே உட்கார்றதுக்கு ஆள் வரணும், நான் முழங்கால் போடுறேன், இங்கே உட்கார்றதுக்கு ஆள் வரணும், இந்த இடத்த நிரப்புங்க, இந்த இடத்த ஃபில் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் உண்டு. அந்த மாதிரி நாம் செய்ய முடியாவிட்டாலும் இருதயத்திலே அப்படிப்பட்ட பாரம் வேண்டும். அதான் முக்கியம். நாம் இயன்றதை
கர்த்தருக்கு இருதயத்தில் போராடி நாம் ஜெபிக்கணும். இன்றைக்கு 2 குறிப்பு நான் சொல்லியிருக்கிறேன் உபவாசத்தில். அந்த 2 குறிப்பை நீங்க ஒரு நாளும் ஜெபிக்குவதற்கு தவறி போகக்கூடாது. அல்லேலூயா. அது டெய்லி போராடி ஜெபிக்கணும். அதுதான் நம்முடைய சபையினுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு தேவை. அதனால அந்த லேவியனுடைய பங்கு, லேவியனுடைய குணம், அவனுடைய அந்த பொறுப்பு நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். நான் ஒரு லேவியன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வரணும். அது இருந்தாதான் எதையுமே நாம் என்ன பண்ண முடியும், சாதிக்க முடியும். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.